ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பக்கெட் KFC சிக்கன் மொத்தம் 10 பீஸ் இருக்கு. வெளுத்து வாங்குறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 பீஸ் ஃப்ரெண்ட்ஸ். பாப்பாவுக்கு கருப்புல திராட்சை. பாப்பா விஷயம் சப்பா ஈட்டிங் சேலஞ்ச். பாப்பாவும் பேசிட்டாங்க. ஓகேங்களா? என்ன சொல்லலாம் பாரு, வேணுமா? பாப்பாவுக்கு கருப்புல திராட்சை ஈட்டிங் சேலஞ்ச், அப்பாவுக்கு KFC சிக்கன் ஈட்டிங் சேலஞ்ச். சரி சலோ. திராட்சை வேணுமா? இந்த சலம் ஆப்பட்டுக்கு. பாப்பா இதெல்லாம் சாப்பிடாதுங்க, இதெல்லாம் பாப்பா கொடுக்கூடாது, தப்பு. ஒரு வருஷம் தான் ஆகுது. சோ இதெல்லாம் நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து வாங்க போறேன். எவ்வளவு சீக்கிரம் சாப்பிடறேன்னு பார்க்கலாம். தண்ணி குடிக்காம, இதெல்லாம் தண்ணி குடிக்காம ஏதாவது ஒரு சேலஞ்சான்னு கேக்குறீங்க. ட்ரை பண்ணி பாக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சலம் ஆப்பட்டுக்கு. பாப்பாவுக்கு திராட்சை ரொம்ப பிடிக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் கேட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு பாருங்க, ஒரு பக்கெட் பிரியாணினே வருது. ஒரு பக்கெட் KFC சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டேன். வெளுத்து வாங்குறேன். நீங்களும் பார்த்து வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்க குட்டிஸ் எல்லாருக்கும் அனுப்பிவிடுங்க. செம்மையா சூப்பர் ஐட்டம். ஓகேங்களா? பாப்பாவுக்கு ஆப்பட்டு சரி. பாத்தீங்களா, பாப்பாவுக்கு இது பிடிச்சிருச்சு. ஆனா பாப்பாவுக்கு கிடையாதுங்க. கிளாப் பண்ணி சொல்லலாம். கொடுத்தலாம். இந்த சொல்லும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாப்பா போய் சாப்பிட்டு நம்ம சேலஞ்சை சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுவோம். இது ஆறி போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த சொல்லும். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம ஒரு பக்கெட் KFC சிக்கன் ஈட்டிங் சேலஞ்ச் பண்றோம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி குடிக்காம. ரொம்ப நாளா எல்லாரும் கேட்டுட்டு இருந்தீங்க KFC சிக்கன் பண்ண சொல்லி. இன்னைக்கு பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். 10 பீஸ் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த பக்கெட் முன்னாலே காமிச்சிருப்பேன். ஃபுல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிறிஸ்பியா சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேலஞ்ச் செமையா இருக்கும் நம்புறேன். எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. குட்டீஸ் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸ்கூல்லாம் திறந்துட்டாங்க. மேக்ஸிமம் வீடியோ ஈவினிங்ல போறேன்னு சொல்லியிருக்கேன். ஒருத்தர் 4:30 மணிக்கு போட சொன்னாரு. மேக்ஸிமம் 3:30 போடுறேன். அப்படியே பார்த்துட்டே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம சேனல்ல இருக்க வீடியோ எல்லாம் ஃபுல்லா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி சொல்றதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவு சாப்பாடுலாம் யாரும் சாப்பிடாதீங்க. உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடை அளவா சாப்பிடுங்க. அதே மாதிரி அதை நல்லா மென்னு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன மாதிரி தண்ணி குடிக்காம யாரும் ட்ரை பண்ணாதீங்க. ஓகேங்களா? இப்போ இந்த உணவு கிடைச்சி நான் சாப்பிட்றதுக்கு காரணமாக இருந்த கடவுளுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க. இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் தேவையான உணவு கிடைக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேலஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா முந்தா நேற்று ஸ்டார்ட் பண்ணது ஃப்ரெண்ட்ஸ். நேற்று வந்து ட்ரெய்லர் மாதிரி போட்டிருப்பேன். இது ட்ரெய்லர் வந்து நிறைய பேர் பார்த்துருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோக்கு நான் போட ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். காமெடியாக ஃபன்னாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல் வீடியோ ஃபுல்லாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இது வந்து சேலஞ்சு யார் சொன்னான்னு பார்த்தீங்கன்னா 2-3 பேர் சொல்லியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்களாம் அடிக்கடி KFC பண்ண சொல்லி சொன்னவங்க. ஸோ அவங்களுக்காக நான் இந்த சேலஞ்சு பண்ணியிருக்கேன். இதில் என்னென்னா, இந்த சேலஞ்சு KFC பண்ணணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் நானும் ஒய்ஃபும் சரி பண்ணலான்னு முடிவு பண்ணேன். எங்கே பண்ணுறது, ஏது பண்ணுறது, எங்கே விற்கிதுன்னு எங்களுக்கு பக்கத்தில் தெரில ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கம்பெனியில் வந்து கேட்டிருந்தேன். அதில் ஃப்ரெண்டு தான் சொன்னார், இது மாதிரி நீங்கள் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும், ஒரு சின்ன ஷாப் தான் அப்படின்னு சொல்லி மகேந்திரா சிட்டியில் சொல்லியிருந்தார். நான் எப்பயும் போல் பாப்பாவுக்கு ஒய்ஃபுக்கெல்லாம் டாட்டா சொல்லிவிட்டு மாஸ்க் எடுத்து முகத்தில் மாட்டிட்டு ஹெல்மெட் தலையில் மாட்டிட்டு குச்சி பை எடுத்து எப்பயும் போல் அக்கல் வச்சுட்டு வண்டி எடுத்துகிட்டு நான் இந்த சேலஞ்சு கொஞ்சம் ஈவினிங்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணேன். ஏன்னா கம்பெனிக்கு போயிட்டு வந்து தான் சேலஞ்சு பசங்கிட்ட கேட்டு வந்து தான் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணேன். இந்த சேலஞ்சுக்காக நம்ம எப்பயும் போல் வண்டி எடுத்துக்கிட்டு தெருவெல்லாம் கிராஸ் பண்ணி ஹைவேக்கு போயிட்டு லாஸ்ட்டில் மகேந்திர சிட்டிக்குள்ளே சந்தில் பூந்து அந்த ரோட்டில் ஃபுல்லாக உள்ளே பூந்து அந்த கடையை தேடினேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் அந்த பக்கம் அவ்வளோலாம் சுற்றுறது கிடையாது. பார்க்குக்கு மட்டும் போயிருக்கோம். அதுவும் பாப்பாவை கூப்பிட்டு போய் ஒரு வீடியோ போடணுன்னு வேறு ஆசையாக இருக்குது. நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க பாப்பாவை வச்சு ஒரு அவுட்டிங் வீடியோலாம் போட சொல்லியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கும் அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு. ஓகே, ஆமாம், நம்ம பாப்பாவை வச்சு ஒரு அவுட்டிங் அங்கே பார்க்கில் அங்கெல்லாம் வந்து சுற்றி பார்க்கலான்னு ஒரு வீடியோ போடணுன்னு ஆசையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி வீடியோ போடலாமா அப்படின்றது நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் ட்ரை பண்ணுறேன். என்னடா ஈட்டிங் சேலஞ்சுன்னு பண்ணிட்டு தேவையில்லாமல் இது மாதிரி பேசிகிட்டு இருக்கானே அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க. சில பேர் பேசுன்னு சொல்கிறாங்க. நான் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இன்றைக்கி வந்து நான் இந்த வீடியோ பேசுகிறது வந்து வெளியே கம்பெனியில் வந்து டைம் கிடைக்கிறப்ப எடிட் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் இப்போ வேலைக்கும் போயிட்டு இதுவும் பண்ணிகிட்டு இருக்கனால கொஞ்சம் டைம் கிடைக்க மாட்டேங்குது. நிறைய பேரோட நேம்லாம் சொல்ல முடியல. ஒரு 2 வீடியோக்கு பொறுத்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தடுத்த வீடியோவில் ஃபுல்லாக எப்பயும் போல் நம்ம ஃபார்முக்கு வந்துடலாம். ஏன்னா இப்போ பாருங்கள், நான் டே ஷிஃப்ட் கம்பெனியில் இருக்கனால எனக்கு எப்போ கேப் கிடைக்குதோ அப்போ கேப்பில் நான் அதுவும் வெளியே நின்று பேசிகிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கேப்பில் தான் பேசிகிட்டு இருக்கேன். கொஞ்சம் பேசாதலையும் கொஞ்சம் பதட்டமோ இல்லை உளறிட்டு இருந்தேன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. ஆமாம், சேலஞ்சு சொன்னதை மறந்துட்டேன் பாருங்கள். எப்பயும் போல் வண்டி எடுத்துகிட்டு அந்த கடையை தேடி கண்டுபிடிச்சி ஒரு பக்கம் ஒரு அட்ரஸ் சூப்பராக கரெக்டாக சொல்லியிருந்தார் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல துணி கடைக்கு பக்கத்தில் இருக்கும் அப்படின்னு சொன்ன மாதிரி கரெக்டாக பார்த்தேன். ATM இருந்துச்சு. ATM கிராஸ் பண்ணி லாஸ்ட்டில் போய் உள்ளே பார்த்தா ஒரு சின்ன ஷாப் தான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு 3 டேபிள் மட்டும் போட்டிருந்தாங்க. 3 டேபிள், ஆமாம் 3 டேபிள் தான் இருந்தது. உள்ளே நம்ம ஆர்டர் பண்ணுறதுக்கு மெனு கார்டு கொடுத்துருந்தாங்க. நீட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அவர் இந்த ஆர்டரில் இந்த மெனுவில் இருக்கிறது மட்டும் சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தார். நான் எப்பயும் போல் பக்கெட்டு தான் போய் பார்த்தேன். ஏன்னா எல்லோரும் அதானே கேட்பாங்க அப்படின்னு. உங்கள்கிட்ட உண்மையை சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னே நான் சிக்கன், அதாவது KFC சிக்கன் அந்த ஸ்டைலில் கூட நான் இது வரலும் சாப்பிட்டதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஈட்டிங்
ஈட்டிங் சேலஞ்சுக்காக நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, நான் இதுக்கு முன்னாடி மாதிரி சாப்பிட்டதே இல்லை. அது எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. நீங்கள் நம்பி தான் தீரணும், வேறு வழி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால் சரி பக்கெட்டு தான் வாங்க பாருங்கள். நான் சாப்பிட்றதே ஃபஸ்ட் டைமு, அதுலேயும் பக்கெட்டு பெரிய KFC சிக்கன் தான் வச்சிங்களேன். அப்புறம் அவர்கிட்ட ரேட்லாம் கேட்டேன். அவர் எவ்வளோ பீஸ் வரும்னு சொன்னார். ஒரு பீஸ் கிட்டத்தட்ட 150 கிராம் வரும் ஃப்ரெண்ட், வரும் ப்ரோ அப்படின்னாரு. எனக்கு அந்த பக்கெட்டை காட்ட முடியுமா அப்படின்னு நான் பார்த்தேன். ஏன்னா நம்ம 10ன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன பீஸாக போட்டு சின்னூண்டு பக்கெட்டை வச்சு எப்படி வீடியோ பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த அவர்கிட்ட காமிக்க சொன்னேன். அவர் கவரில் அந்த பக்கெட்டு கவர்லாம் அடுக்கி வச்சிருப்பாங்களா, அதை எடுத்து வந்து காமிச்சார் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறதுக்கு சும்மா சூப்பராக பெருசாக தான் இருந்தது. வா பரவாயில்லையே, ஒருத்தா தான் இருக்கும் முழுக்குன்னு சொல்லிட்டு குவான்டிட்டியும் நல்லா பெருசாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் சரி நானும் ஆர்டர் கொடுத்துட்டு உட்காந்துருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ண சொன்னார். ஏன்னா அவங்க அதுக்கப்புறம் தான் ரெடி பண்ணி போடுறாங்கன்னு வச்சிங்களேன். நானும் உட்காந்துருந்தேன். இப்போ எனக்கு பக்கத்தில் ஒருத்தர் வந்து பர்கர் சாப்பிட்டாரு. அந்த பர்கரும் பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தான் இருந்தது. ஸோ ஒரு 2-3 டைமாக நிறைய பேர் பர்கர் சேலஞ்சு கேட்டுட்டு இருந்தாங்க. அதுவும் சஞ்சீவ் ப்ரோ வந்து அந்த முட்டை மிட்டாய், அந்த எக்கு மிட்டாய் கேட்டுகிட்டே இருந்தார். அது இங்கே கிடைக்கவே இல்லை, அதனால் பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ். அவர் வந்து என்ன கேட்டிருந்தார், பர்கர் பண்ண சொல்லி கேட்டார். இன்னும் 2-3 பேர் பர்கர் சொல்லியிருக்காங்க. அதில் சஞ்சீவ் ப்ரோ லாஸ்ட்டில் பர்கராவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அவரோட ஆசைக்காக அடுத்தது பர்கரும் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் உடனே பண்ண முடியுமான்னு தெரில. அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பர்கரும் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஒரு பர்கரை பார்த்தோன்னே பர்கர் சூப்பராக இருந்துச்சு. அவர் சாப்பிட்டுட்டு இருந்தார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. குட்டி பசங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு வந்து இது மாதிரி சிக்கன், அந்த நம்ம KFC சிக்கன் அந்த ஃப்ரைடு தான் கொண்டாந்து வச்சுருந்தாங்க. அதை பார்த்தா சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பெருசாக இருந்துச்சுன்றீங்க, ஒவ்வொரு பீஸும் பெரிய பெரிய பீஸ் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையுமே நான் சின்ன பக்கெட்டு மாதிரி நமக்கு பார்க்கறது பக்கெட்டு சைஸ் இருந்தாலும் அந்த பீஸெல்லாம் எடுத்து அந்த இலையில் நான் அப்படி கொட்டி இப்படி பிரித்து வச்சேன் பாருங்கள். ஒவ்வொரு பீஸுமே பெருசு தான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கோழியும் சொந்தமாக பெருசாக தான் இருந்தது. சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நான் அதுக்கப்புறம் அவர் சாப்பிட்றத பார்த்துட்டு ஓகே இது ஒருத்தா தான் இருக்கும், இன்றைக்கி ரேட்டுக்கும் ஒருத்தா தான் அப்படின்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னா கிலோ எத்தனை கிலோ வரும்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ் அந்த பக்கெட்டில் இருந்த கோழியோட கணக்கு. பட் நல்லா மசாலாலாம் போட்டு சூப்பராக அவங்க சாப்பிட்டு இருக்கும்போது நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கும் ஓகே நம்ம இன்றைக்கி ஒரு வேட்டையாட போகிறோம் அப்படின்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டில் 15 மினிட்ஸ் ஆச்சு, வந்துருச்சுன்னு சொல்லி கொடுத்தாருங்க. அவருக்கு சைடிஸ் அதுக்கு என்ன கொடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா பக்கெட் அந்த கவரை சுற்றி இந்த கவர் மாதிரி கவர் பண்ணி வச்சுருந்தாங்க, நமக்கு ஹீட்டு போகாமல் இருக்கிறதுக்காக இருக்கும் இல்லைங்களா, அது கொடுத்துருந்தாங்க. அப்புறம் டொமேட்டோ சாஸ்ன்னு நினைக்கிறேங்க, அது மட்டும் 10 பீஸுக்கு தகுந்த மாதிரி 10 பேப்பர் குட்டி கவர்கள் இருக்கும் பார்த்தீங்களா பேக்கில், அதை மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. வேறு எதுவும் கொடுக்கல. நாம் பொறுத்தவரையிலும் அது ஃபாஸ்ட் ஃபுட்டாக இருந்தாலும் சரி வேறு எதாக இருந்தாலும் சரி நமக்கு சைடிஸில் எதுவுமே தொட்டு சாப்பிட மாட்டோம். அந்த சாஸ் ஊற்றி சாப்பிட்றதோ இல்லை எதுவும் சாப்பிட மாட்டேன். நான் பிரியாணிலேயே கூட பார்த்தீங்கன்னா அந்த ரைத்தா சாப்பிடணும்லையே அந்த குழம்பு இருக்குது இல்லைங்களா, அது என்ன குழம்பு, அந்த கத்திரிக்காய் போட்டு அதெல்லாம் சாப்பிட மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி தான் இதுக்கும் நாம் சாப்பிட்றது எப்பயும் போல் ப்ளைனாக தான் சாப்பிட போகிறோன்னு முடிவு பண்ணியிருந்தேன். ஸோ தண்ணியும் குடிக்க போகிறதில்ல, சாஸும் ஊற்றிக்க போகிறதில்ல, ராவாக ஃபஸ்ட் டைமாக சாப்பிட்டாலும் சாப்பிட்றோம், எவ்வளோ சாப்பிட முடியுதுன்னு பார்த்தலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸை வெளுத்து வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். லாஸ்ட்டாக ஒரு பக்கெட் கொண்டாந்து கொடுத்தாரு. ஸோ நீட்டான பேக்கில் கவர் பண்ணி கொடுத்துருந்தார் ஃப்ரெண்ட்ஸ். அதை அப்படியே எடுத்து வச்சுட்டு எப்பயும் குச்சி பையில் பத்திரமா எடுத்து வச்சுக்கிட்டு அந்த குச்சி பையை திரும்ப பார்த்துக்கிட்டு எப்படியோ ரோடை கிராஸ் பண்ணி கரெக்டாக ஹைவேல வந்துட்டு ஒரு சந்தோஷம். என்ன சந்தோஷம்னா சரி ஃபஸ்ட் டைமாக நம்ம வந்து KFC சிக்கன் ட்ரை சாப்பிட போகிறோம். அது எப்படி இருக்கும், அப்படி கரெக்ட் முறுக்குன்னு இருக்குமா, எல்லோரும் சொல்கிற மாதிரி உள்ளே சாஃப்ட்டாக இருக்குமா, எப்படி இருக்குன்னு ஆச்சரியமாக ஆசையாக இருந்தது. அப்படியே சந்தோஷத்தில் அப்படியே வண்டி ஓட்டிகிட்டு வந்துட்டு கரெக்டாக நிறுத்திட்டு டடாங் அப்படின்னு என் ஒய்ஃப் அப்படி டக்குன்னு வந்தோடனே எடுத்தோடனே பக்கிட்டா நம்ம அப்படின்னு கேட்டாங்க. ஆமாண்டா வேறு என்ன பண்ணுறதுன்னு. சரி அப்போ தான் பாப்பாவை கூப்பிட்டு வந்தேன். பாப்பாவும் அது ரொம்ப நேரம் ஊற்று பார்த்துட்டு இருந்துச்சிங்க. ஏன்னா அது மாதிரி ஐட்டம்லாம் நம்ம வீட்டில் வாங்கிட்டு வந்ததே இல்லைங்களா, ஃபஸ்ட் டைம்ன்றனால பாப்பா உத்து பார்த்துட்டு இருந்துச்சு. என்னடா பார்க்குறாடின்னு அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ட்ரெய்லர் வீடியோ பாப்பா உட்கார வச்சு அதை பிரிக்கலான்னு சொல்லிட்டு பிரித்து பார்த்தோம். பாப்பா அதை உத்து பார்த்துட்டு இருந்துச்சு. இவ்வளோ பெருசு பீஸெல்லாம் பாப்பாவும் பார்த்தது இல்லைங்க, அதனால் ஆச்சரியமாக பார்த்துச்சு. அதை வச்சு தான் ஃபன்னாக காமெடியாக ஒரு வீடியோ எடுத்திருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நடந்தது தான் தெரியுங்களே. அதுக்கப்புறம் ஸ்க்ரீனில் உட்காந்து 2-3 ஃபோட்டோ ஷூட்டை எடுத்துக்கிட்டு சாப்பிட ட்ரை பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கும். நல்லா ஃபஸ்ட்டு 2-3 சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டாக போக தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நடந்ததை பாருங்களேன், நானே சொல்கிறேனே லாஸ்ட்டாக என்ன நடந்துச்சுன்றதை பாருங்கள் சொல்கிறேன். அப்பாடா மூச்சு வாங்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் 7 நிமிஷம் கண்டினியூவாக பேசிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். 2.5 நிமிஷத்துலேருந்து 9 நிமிஷம் வரைக்கும் இப்போ தான் முடிய போகுது ஃப்ரெண்ட்ஸ். இதில் நேம்லாம் சொல்லலை, ஏன்னா ஆஃபீஸ்லேருந்து கிடைக்கிற டைமில் பாருங்கள், அதனால தான் ஒரே டைமில் 7.5 நிமிஷம் பேசி முடிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தடுத்த வீடியோவில் கொஞ்சம் ஃப்ரீயானதுக்கப்புறம் நேம்ஸு அதெல்லாம் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் அதுக்குன்னு நான் சொல்லலைன்னு நினச்சி கோச்சிக்காதீங்க, எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, கவலைப்படாதீங்க, நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த சேலஞ்சில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் 3 பேலன்ஸ் இருக்குது. எல்லாம் ஒரே மாதிரி டேஸ்ட்டாக இருந்தனால ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கெட் வாங்கிட்டு வந்தேன். 10 பீஸ் இருந்துச்சு, இங்கே 3 பீஸ் இருக்குது, 7 பீஸ் சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. பட்டு கொமட்டிட்டு வருது, ஏன்னா எண்ணெய் ப்ளஸ் இதுக்கு சைடிஸ் எதுவும் நான் சாப்பிடாம தான் சாப்பிடணும்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஒருவேளை சாஸ் தொட்டு சாப்பிட்ருந்தாலோ இல்லை மயோனஸ் வச்சு சாப்பிட்ருந்தாலோ இல்லை தண்ணி குடிச்சிருந்தாலோ அதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் இதில் ஓவர் ஆயில் இருக்குது, கிறிஸ்பியாக இருக்குது. ஒரே மாதிரி சாப்பிட்றதுனால
நம்ம குழம்புக்குன்னா சாப்பாடுனா வேற மாதிரி சாப்பிடுவோம். ஆனா இது ஒரே மாதிரி மசாலாடுறதுனால ஒரு இதுக்கு மேல வாந்தி வர ஆரம்பிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வாந்தி வர அளவுக்கு தான் சாப்பிடக்கூடாது, ஓகேங்களா? அதனால இது நான் சாப்பிட்டேன்னா தேவையில்லாத வேலை தான். அது இவ்வளவு ஆயில் சாப்பிட்டுருக்கேன். இதுக்கு மேல சாப்பிட்டேன்னா எனக்கே தோணுது இது வேண்டான்னு. எனக்கு தெரிஞ்சு 7 பீஸ் சாப்பிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது 3 பீஸ் தான். ஸோ என் ஒய்ஃபுக்கும் தர சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. அவங்களுக்கும் இருக்கு. ஆனா அவங்களால கண்டிப்பா இதுல 1 பீஸ்க்கு மேல சாப்பிட முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நானும் தம் பிடிச்சி தான் சாப்பிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஒன்னுக்கு டேஸ்ட் நல்லா இருந்தது, அடுத்த இதுக்கெல்லாம் டேஸ்ட்லாம் தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதை நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன். மோட்டர் ஓடிட்டு இருக்கு, உங்களுக்கு சத்தம் கேட்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைமா ட்ரை பண்றேன், அதுவும் 7 சாப்பிட்டுருக்கேன். அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கும் போதே பக்கெட் KFC சிக்கன் வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க நினைக்கலாம் நான் நிறைய அடிக்கடி சாப்பிட்றேன்னு. நான் சில இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைமா இந்த ஈட்டிங் சேலஞ்சுக்காக ட்ரை பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். அடிக்கடி சாப்பிட்ற பழக்கம் எனக்கு கிடையாது, பார்த்தாவே தெரியும். ஈட்டிங் சேலஞ்சுக்காக இதெல்லாம் ட்ரை பண்றது ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி புதுசா ட்ரை பண்றது அப்படிதான். சவர்மா அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன், 8 சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் KFC சிக்கன் ட்ரை பண்றேன், 7 சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அதுவும் தண்ணி குடிக்காம. சவர்மாவும் சரி இதுவும் சரி, நம்ம சேலஞ்ச் எல்லாமே பாத்தீங்கன்னா தண்ணி குடிக்காம தான் இருக்கும். அது கொஞ்சம் புதுசா யூனிக்கா இருக்குமே ட்ரை பண்றோம். என்னால முடியுது, அதனால பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க யாரும் ட்ரை பண்ண வேணாம், ஓகேங்களா? உங்களுக்கும் இது ஓகே தான் நினைக்கிறேன். நீங்க சாப்பிட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது எவ்வளவு சாப்பிட முடியுன்றது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன் ஃப்ரெண்ட்ஸ், அதனால எனக்கு இவ்வளவுதான் தெரியுது. இந்த சேலஞ்ச் உங்களுக்கு ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.